சிவகங்கை அருகே திருப்புவனத்தில் மடப்புரம் கோவில் காவலாளி விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது அவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற வரக்கூடிய நிலையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் அறிவுறுத்தல்களையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் முன்வைத்து வரக்கூடிய இந்த சூழல்ல இடைக்கால உத்தரவா என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? தற்பொழுது நீதிபதிகள் தங்களது உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார்கள். அதில் தற்பொழுது அரசு இந்த வழக்கை உணர்வுபூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடியின் சிறப்பு குழுவால் நடத்த வேண்டும். அதாவது ஏற்கனவே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கை உணர்வுபூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடியினுடைய சிறப்பு புலனாய்வு குழு, சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கூட சிபிசிஐடியிலேயே சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரணை நடத்த வேண்டும். அப்படி என்றால் புதிதாக விசாரணை குழு நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தான் நீதிபதிகள் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு இதில் தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது நீதிமன்றத்தின் உத்தரவாக இருக்கிறது. இது தொடர்பான உத்தரவாதத்தையும் சிறிது நேரத்திற்கு முன்பு அரசு அளித்திருந்தது. அதாவது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் வரை நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், யாருக்கும் எந்த கருணையும் காட்டப்படாது என்று அரசும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நீதிபதிகள் அதை தங்களது உத்தரவில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது தற்பொழுது நீதிபதிகளுடைய உத்தரவாக இருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் சில சாட்சிகள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. விசாரணை அலுவலர் அனைத்து சாட்சியங்களையும் முறையாக சேகரித்ததாக தெரியவில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் விசாரணை அதிகாரி யார் என்ற ஒரு கேள்வியும் இருப்பதாக ஏற்கனவே பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இதில் இந்த விவகாரத்தில் சில சாட்சிகள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. விசாரணை அலுவலர் அனைத்து சாட்சியங்களும் முறையாக சேகரித்ததாக தெரியவில்லை என ஏற்கனவே ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சாட்சிகள் அனைத்தும் முழுமையாக சேர்க்கப்படவில்லை, சாட்சியங்கள் சேகரிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் கருத்தாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது உத்தரவிலேயே அந்த கருத்தானது இடம்பெற்று இருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தில் சில சாட்சிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அலுவலர் அனைத்து சாட்சிகளை முறையாக சேகரிக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தியையும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய உத்தரவானது இடைக்கால உத்தரவானது வாசிக்கப்பட்டு வருகிறது.